சத்குருவே சரணம். தீபாவளிக்கு வாஸ்துவை வீட்டுக்கு அழையுங்கள். எப்படி அழைக்கிறது? ஒன்றும் இல்லை, வீடை நல்ல கோமியம் மஞ்சள் போட்டு சுத்தம் பண்ணி பிரம்ம முகூர்த்தத்தில் வாசலில் மாவிலை கட்டி அந்த தலைவாசல் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வைத்து வாசலில் 2 அகல் விளக்கேற்றி உள்ளே நீங்கள் எப்போவுமே பூஜை பண்ண போகிறீங்க. அதற்கு முன்னால் எல்லாம் எண்ணெய் தேய்த்து தோஷங்களை எல்லாம் விளக்கிவிட்டு நீங்கள் எல்லாம் கும்பிடும் பொழுது வாசலிலிருந்து உங்களுடைய தீபதூபத்தை அழைக்க வேண்டும். அப்பொழுது அந்த வாஸ்துவினுடைய அந்த சூரிய கதிர்களுடைய அந்த 2 கதிர்கள் வாலாட்டி சாலாட்டி அப்படின்னு அது பாம்புனுடைய நாக்கு மாதிரி 2ஆக பிரிஞ்சிருக்கும். அவைகள் 2ம் வாசலிலிருந்து இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லும் பொழுது அது வீட்டுக்குள்ளே வரும். அப்படி வருகின்ற பொழுது உங்கள் வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிடும். மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும், குபேர பாக்கியம் கிடைக்கும். அதனால் தீபாவளிக்கு வாஸ்துவையும் வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க. அதற்குரிய அற்புதமான மந்திரங்களை சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் வாசலை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வாசலில் மாவிலை கட்டியிருக்கணும். இது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது தான் மிகச்சிறப்பு. பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது 4:30 5:30 6 வரலையும் கூட வச்சுக்கலாம். அந்த நேரத்திலே பெண்கள் நீராடி இந்த பூஜையை பெண்கள் செய்ய வேண்டும். அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் செய்தால்தான் அதற்கு மிகச்சிறப்பு. இந்த வாலாட்டி சாலாட்டி உள்ளே வரும். அந்த மந்திரத்தை பாருங்கள். ஓம் தேவதேவோ யாதேவி பூதேவி ஸ்ரீம் க்ளீம் ஐயும் செவ்வும் ரட்சகம் சமஸ்திகா வாலாட்டி சாலாட்டி வசியும் வசியும் அவ்வும் செவ்வும் அனுக்கிரக ஸ்வாகா இல்லம் சுபயோக சித்தைத்த வாவா ஸ்வாகா அப்படின்னு வாசலிருந்து அந்த கையெடுத்து கும்பிட்டு தீபதூபம் ஏற்றி அதை அப்படியே வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் அந்த பூஜையும் காட்டி வீட்டுக்குள்ளே எல்லா இடங்களிலும் தூபதூபம் காட்டிட்டு அந்த பூஜை இடத்துல வச்சு விழுந்து வணங்குனீங்கன்னா அந்த வாஸ்துவினுடைய அம்சங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும். அதுக்கப்புறம் பாருங்கன்னா உங்கள் வீடு சில கண்ணுக்கு தெரியாத சில வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் கூட இவைகளெல்லாம் சரியாகி வாஸ்து தேவனுடைய பரிபூர்ண கடாட்சத்தோடு உங்கள் வீடு வாஸ்துப்படி இருக்கும். வாஸ்துப்படி இருந்தால் என்ன நடக்கும்? வீடு சந்தோஷம், வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, வியாதி இருக்காது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சரிங்களா? செய்து பாருங்கள். இந்த தீபாவளி உங்களுக்கு சிறந்த தீபாவளியாக அமையட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.